செங்கல்பட்டு அருகே சென்னை பல்கலைக்கழக மாணவர்கள் மேற்கொண்டுள்ள அகழ்வாராய்ச்சியில் 5000 ஆண்டுகள் பழமையான குழந்தையின் எலும்புக்கூடு உள்ளிட்ட அரிய பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சென்னை பல்கலைக்கழக தொல்லியல் துறை சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் படாளம் அருகே பாத்தூர் செட்டிமேடு பகுதியில் 24 நாட்களாக அகழ்வாராய்ச்சி பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் தமிழ்நாடு, மராட்டியம், கேரளா மாநிலங்களைச் சேர்ந்த சென்னை பல்கலைக்கழக மாணவ மாணவியர் 48 பேர் பங்கேற்றுள்ளனர். இவர்கள் மேற்கொண்ட ஆய்வில் சங்க காலத்தைச் சேர்ந்த பானை ஓடுகள், சுட்ட மண்ணால் செய்யப்பட்ட காதணிகள், இரும்பால் செய்யப்பட்ட வில்லின் முனை உள்ளிட்ட பல்வேறு பழமையான பொருட்களை கண்டுபிடித்துள்ளனர். தொழில் அகழ்வாராய்ச்சிக்காக இங்கே வந்திருக்கோம். செட்டிமேடு, பாத்தூர், இங்கே மொத்தம் 4 குழிகள் போட்டு நாங்கள் ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் இங்கே எங்களுக்கு மிடிவல் பீரியடு, அப்புறம் வரலாற்று காலம் சார்ந்த பொருட்கள் கிடச்சிருக்குது. அவங்க அயனேஜ் பீரியடுக்கான பொருட்கள், அவங்க பயன்படுத்தின பானை ஓடுகள், வட்டச்சில்லுகள், அப்புறம் பீடு, அப்புறமேட்டு ஹாப்ஸ்காட்சு, இந்த மாதிரியான லித்திக்ஸு இதெல்லாம் கிடச்சிருக்கு. இப்போது நாங்கள் இதெல்லாம் டேட்டையும் கொடுத்து இது எந்த காலத்தை சேர்ந்தது அப்படிங்கிறது நாங்கள் இதுக்கு பிறகு சொல்லுவோம். இது இங்கே நாங்கள் மொத்தம் நிறையா இது கண்டுபிடிச்சிருக்கோம். என்னென்னா இயர் லோப்ஸு, அதுக்கப்புறம் டிசி ஆப்ஜெக்ட்ஸ், அப்புறம் ஹாப்ஸ்காட்ச், கிரைண்டிங் ஸ்டோன், பீட்ஸு, பீட்ஸ்லேயே கிளாஸ் பீட்ஸ், அதுக்கப்புறம் கார்னீடியன் பீட்ஸ், இந்த மாதிரி நிறையா கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறமேலு லிட் நாப்ஸு, அப்புறம் பாட்ரிஸ்லேயே ஸ்லிப்டு வேர், அதுக்கப்புறமேலு பர்னிஷ் வேர், இந்த மாதிரி நிறையா கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த அகழ்வாராய்ச்சியில் கற்காலத்தைச் சேர்ந்த 9 முதல் 11 வயதுள்ள குழந்தையின் எலும்புக்கூடு ஒன்றும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்த எலும்புக்கூடு தோராயமாக 5000 ஆண்டுகள் பழமையானது எனவும், தமிழ்நாட்டில் முதலாக முழு எலும்புக்கூடு கிடைத்துள்ளதாகவும் தொல்லியல் துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். புதிய கற்காலத்தில் மனித எலும்புக்கூடுகள், குறிப்பாக ஒரு 9 வயது முதல் 11 வயதுடைய ஒரு சிறுமி அல்லது சிறுவர் என்று சொல்லப்படுகின்ற அந்த எலும்புக்கூடு கிடைக்கப்பட்டது. அது முதலாக இங்கு கிடைக்கப்பட்டது தமிழகத்தில் வேறு எங்குமே அந்த முழு எலும்புக்கூடு கிடைக்கப்பெறவில்லை. இங்கு கிடைக்கப்பட்டது எங்கள் பழங்கால வரலாற்று மற்றும் தொல்லியல் துறைக்கு பெருமையாக உள்ளது. தற்போது அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்படும் பகுதி கீழடியை காட்டிலும் காலத்தால் முந்தையது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 1.86 மீட்டர் ஆழத்தில் பழங்கால பொருட்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும், தொடர்ந்து பல்வேறு பழங்கால பொருட்கள் கிடைக்கப்பெற்று வருவதால் அகழ்வாராய்ச்சி பணிகள் தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.